ஃபாலன் லீவ்ஸ், அந்த விழுற அந்த இலையில, மரத்துலேருந்து விழுற இலையிலேருந்து நாங்கள் வந்து பேப்பர் பண்ணுவோம். ஸோ ஹேண்ட்மேட் பேப்பர். ஸோ நாங்கள் எங்கள் கையால் வித் மேனுவல் ப்ரொசீஜர் வச்சு நாங்கள் வந்து ஹேண்ட்மேட் பேப்பர் பண்ணுவோம். பேப்பர்லேருந்து இலை எடுக்கிறது வந்து டு ரெடியூஸ் த டீஃபாரஸ்டேஷன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பேப்பரை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணோம்னா நம்ம எவ்வளோ ட்ரீஸை வந்து கட் பண்ண வேண்டியது இருக்குது, அதோட கெமிக்கல்ஸ் வந்து எவ்வளோ யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எங்களோட மெயின் தீமே வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் வேஸ்ட் இன்டு வெல்த். ஸோ அதுதான் எங்களோட மெயின் தீம். வணக்கம், என் பேர் ஆர்த்தி. நாங்கள் எத்ராஜ் காலேஜ் ஃபார் உமன்ஸ்லேருந்து நாங்கள் வரோம், சென்னை. ஸோ எங்களோட டீம் நேம் வந்து எக்கோ இனோவேட்டர்ஸ். நாங்கள் ஐஐடி மெட்ராஸில் I2I ஐடியா கான்டெஸ்ட்டில் வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அண்ட் 40 டீம்ஸில் வந்து நாங்கள் ஒரு ஒன் ஆஃப் த டீமாக செலக்டட் ஆகிருக்கோம். ஸோ எங்களோட மெயின் ஐடியா, அதாவது நாங்கள் வந்து எங்களுக்கு 2 அப்ஜெக்டிவ் இருக்குது. ஒரு ஐடியாவில் வந்து நாங்கள் ஃபாலன் லீவ்ஸ், அந்த விழுற அந்த இலையில, மரத்துலேருந்து விழுற இலையிலேருந்து நாங்கள் வந்து பேப்பர் பண்ணுவோம். ஸோ ஹேண்ட்மேட் பேப்பர். ஸோ நாங்கள் எங்கள் கையால் வித் மேனுவல் ப்ரொசீஜர் வச்சு நாங்கள் வந்து ஹேண்ட்மேட் பேப்பர் பண்ணுவோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ட்ரீஸ்லேருந்து நாங்கள் பேப்பர் எடுத்திருக்கோம். ஸோ அந்த லீவ்ஸ்லேருந்து எது எங்களுக்கு பெஸ்ட்டாக படுதோ ஃபார் அ ட்ராயிங் பர்பஸ் அண்ட் அதோட டெக்ஸ்சர், அதோட வார்ம் கலர், அதெல்லாம் பேஸ் பண்ணி நாங்கள் வந்து எங்களோட செலக்டட் லீவ்ஸ் எடுத்து அதுலேருந்து நாங்கள் வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கோம். அண்ட் வி ஹவ் ஆல்சோ டெஸ்டட் த பேப்பர்ஸ் ஃபார் ட்ராயிங் அண்ட் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ட்ராயிங் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் எங்களோட செகண்ட் அப்ஜெக்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஃபாலன் ஃப்ளவர்ஸ், எஸ்பெஷலி த ஃபாலன் ஃப்ளவர்ஸ், வேஸ்ட் ஃப்ளவர்ஸ், எந்த ஃப்ளவர்ஸ்லாம் வேஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்களோ அந்த ஃப்ளவர்ஸ்லேருந்துலாம் நாங்கள் வந்து என்சைம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து அந்த என்சைமை வச்சு நாங்கள் ஹெர்பல் டீ ஸ்டெய்னர் பண்ணுவோம். ஸோ ஃபார் எஸ்பெஷலி ஃபார் த ப்ரோட்டீன் ஸ்டெயின், ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஹீமோக்ளோபின் ஸ்டெயின் அண்ட் கேசன் ஸ்டெயின். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டெயினில் வந்து நாங்கள் எங்களோட என்சைமை வந்து நாங்கள் அப்ளை பண்ணி அந்த ஸ்டெயின் ரிமூவல் எஃபிஷியன்சியை நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து எங்களோட 2 அப்ஜெக்டிவ். ஸோ எங்களோட மெயின் தீம் வந்து ஃபார் பேப்பர்லேருந்து இலை எடுக்கிறது வந்து டு ரெடியூஸ் த டீஃபாரஸ்டேஷன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பேப்பரை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணோம்னா நம்ம எவ்வளோ ட்ரீஸை வந்து கட் பண்ண வேண்டியது இருக்குது, அதோட கெமிக்கல்ஸ் வந்து எவ்வளோ யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு எவ்வளோ கம்மி பண்ணலாமோ அந்த பேசிஸில் தான் நாங்கள் வந்து இந்த ஐடியாவை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எங்களோட மெயின் தீமே வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் வேஸ்ட் இன்டு வெல்த். ஸோ அதுதான் எங்களோட மெயின் தீம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஐடியா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் லீவ்ஸை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபாலன் லீவ்ஸ் வந்து நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் நாங்கள் வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீனிங்காக தான் டெஸ்ட் பண்ணோம். ஸோ அதுலேருந்து எங்களுக்கு எது பெஸ்ட்டாக தெரியுதோ அதை நாங்கள் எடுத்தோம். நாங்கள் வந்து டெக்டோனா கிராண்டஸ், அதாவது தேக்கு மரம், அதுக்கப்புறம் வந்து டெர்மினலியா கட்டப்பா, நம்மளோட பாதாம் மரம். ஸோ இந்த லீவ்ஸை தான் நாங்கள் வந்து எங்களோட ஸ்டாண்டர்டைஸ் லீவ்ஸாக நாங்கள் ஃபர்தராக எடுத்துகிட்டு போய் அதுலேருந்து பேப்பரை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணோம். ஒரு ஹேண்ட்மேட் பேப்பர் கிரியேட் பண்ண எவ்வளோ டைம் எடுக்கும், எவ்வளோ கிராம் லீவ்ஸ்லேருந்து எவ்வளோ பேப்பர் எடுக்கும்? ஸோ ப்ரைமராக ஒரு ஹேண்ட்மேட் பேப்பரை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஃபார் 100 grams லீவ்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் லீவ் கிடைக்கும் அண்ட் 2 thin ஷீட்ஸ் கிடைக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு 5 ஷீட்ஸ் கிடைக்கும். ஸோ பேசிஸ் ஆன் த திக்னஸ் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். அண்ட் எவ்வளோ நாள் எடுத்துக்கோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 days எடுத்துக்கும். ஸோ 1 day வந்து உங்களுக்கு அந்த ப்ராசஸ் பாயில் பண்ணுறது, ப்ளீச் பண்ணுறது, பல்ப் பண்ணுறது, மேக்கிங் ஷீட்ஸ்க்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு, ஸோ அந்த ஷீட்ஸை வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணி அதை உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத்னஸ் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு இன்னொரு நெக்ஸ்ட் டே தேவைப்படும். ஆமாம், நாங்கள் பேட்டன்ட் வந்து இந்த 2 ஐடியாவுக்குமே நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ we filed a patent. டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா அந்த பேப்பர் குவாலிட்டியா இருக்கா, டிராயிங் அந்த மாதிரி? நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து டெக்டோனா கிராண்டஸ் அண்ட் டெர்மினலியா கட்டப்பா வந்து ஒரு டிராயிங்க்கு வந்து சூட்டபிளான பேப்பராக நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு நாங்கள் செட் ஆஃப் பேப்பர்லையுமே வந்து டிராயிங் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹவ் டன் 3 types ஆஃப் டிராயிங். ஸோ நாங்கள் அதையுமே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். பேப்பரோட குவாலிட்டி பற்றி? ஸோ எங்களோட பேப்பர் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் அ ஹேண்ட்மேட் பேப்பர், இட் இஸ் நாட் டன் ஒரு ட்ரெடிஷ்னலாக கன்வென்ஷனல் மிஷினரிஸ்னால பண்ணாததுனால, ஹேண்ட்மேட் பேப்பர் பண்ணுறதுனால ஒரு மேனுவலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ வார்ம் டெக்ஸ்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இருக்கும். அண்ட் உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் அண்ட் டிராயிங் எபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பேப்பரில் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணலாம். என் பேர் ஆர்த்தி அண்ட் நான் தான் எங்களோட டீம் லீட். அண்ட் திஸ் இஸ் தீபிகா மாதவன், இவங்க வந்து யாஸ்மின், எங்களோட டீம் மெம்பர்ஸ். அண்ட் திஸ் இஸ் அவர் மென்டர் டாக்டர் A. வித்யாலட்சுமி மேம். We are from Etharaj College for Women.